யாரெல்லாம் ரிஸ்கே இல்லாம சேஃப் அண்ட் செக்யூரா அதுவும் மாசம் மாசம் மந்த்லி இன்கம் மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காகவே போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வச்சிருக்காங்க. அதுதான் போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் கவர்மெண்டே பண்றனால ஜீரோ ரிஸ்க்னு சொல்லலாம். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை டென்ஷன் ஃப்ரீயா இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்துல இதுல இருந்து மாசம் மாசம் உங்களுக்கு மந்த்லி இன்கம் மாதிரி உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சோ இந்த வீடியோல நம்ம போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்னா என்னது, அதுல யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளவு அமௌண்ட் மேக்ஸிமம் போட முடியும், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும், இதுக்கான லிமிடேஷன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட்போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். முதல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை பத்தி பார்த்துடலாம். இந்த போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஆனது ஒரு வகையான டேர்ம் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட். இதை கொடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆபீஸ். இது ஒரு சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீங்க லம்சமா ஒரு அமௌண்ட்டை இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல போடணும். அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்கு மாசம் மாசமா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு லாக் இன் பீரியட்னு ஒன்னு இருக்கு. அது 5 வருஷம். அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ற அந்த தொகையை அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களால வெளியெடுக்க முடியாது. ஆனா இது இந்திய கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ற ஒரு ஸ்கீம்ன்றனால இது 100% சேஃப். உங்க பிரின்சிபல் ஆனது ரொம்ப பாதுகாப்பாவே இருக்கும். அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் எந்த ஒரு மார்க்கெட்டிங் டிபெண்ட் பண்ணி இல்லாதனால இதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு வரப்போகுதுன்றத உங்களால ஈஸியாவே கால்குலேட் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்ததா இதோட இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் எவ்வளவு அண்ட் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவுன்றத பார்ப்போம். இப்ப ரீசெண்டான ஒரு அப்டேட் படி நீங்க ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களால 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இதே நீங்க ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களால 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஜாயிண்ட் அக்கவுண்ட்னா என்னன்னா, நீங்க தனியா இன்வெஸ்ட் பண்ணாம உங்க கூட யாரையாவது சேர்த்துக்கிட்டு 2 பேரா சேர்ந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதை தான் ஜாயிண்ட் அக்கவுண்ட்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்களும் உங்க ஒய்ஃபும் சேர்ந்து இதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க தாராளமாவே ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஜாயிண்ட் அக்கவுண்ட்டை 3 நபர்கள் வரைக்கும் சேர்ந்து ஓபன் பண்ண முடியும். சரி, இப்ப இந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்றத பார்ப்போம். இப்ப ரீசெண்டான அப்டேட் படி இந்த போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமோட ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் 7.4%. உதாரணத்துக்கு நீங்க இதுல 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் மாசம் 616 ரூபாய் கிடைக்கும். இதுவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமோட ஹையஸ்ட் லிமிட்டான 9 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் மாசம் 5544 ரூபாய் கிடைக்கும். இதுவே ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல 15 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் மாசம் 9240 ரூபாய் கிடைக்கும். அடுத்ததா இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஸ்கீம் ஆனது இந்தியர்களாகிய எல்லாருக்குமே எலிஜிபிள் தான். ஆனா ரெசிடென்ட் இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் சொல்லப்படுற என்ஆர்ஐக்கு இது எலிஜிபிள் கிடையாது. அடுத்ததா இந்த அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 18 வயசு பூர்த்தி ஆகியிருக்கணும். ஆனா 10 வயசுக்கு மேல உள்ள மைனர்ஸும் அவங்க பேர்ல கார்டியன் மூலியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு 10 வயசு பூர்த்தியான ஒரு பையனோ பொண்ணோ இருக்காங்கன்னா அந்த பசங்க பேர்லயே உங்களால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி மாசம் மாசம் வர இன்கம்ல அந்த பசங்களுக்கு தேவையான ஸ்கூல் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம், இல்ல டியூஷன் ஃபீஸ்லாம் கட்டலாம். சரி, இப்போ இந்த போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமை எப்படி ஓபன் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை ஓபன் பண்றதுக்கு நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு போஸ்ட் ஆபீஸ்க்கு போகணும். அப்படி போகும்போது சில டாக்குமெண்ட்ஸை நீங்க மறக்காம எடுத்துட்டு போறது ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, 1 ஆதார் கார்டு, 2வது பான் கார்டு, 3வதா உங்க அட்ரஸ் ப்ரூஃப், 4வதா 2-3 உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க எடுத்துட்டு போனாலே போதும் இந்த போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமை உங்களால ஓபன் பண்ண முடியும். இது இல்லாம உங்களுக்கு வேற ஒரு சந்தேகம் போஸ்ட் ஆபீஸ்ல வந்தது அப்படின்னா அந்த போஸ்ட் ஆபீஸ்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய போஸ்ட் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்ததா இதுக்கு மினிமம் டெபாசிட்னு ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், இதுக்கு மினிமம் டெபாசிட்டா நீங்க 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்ததா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்னன்றத பார்ப்போம். முதல் பெனிஃபிட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 100% கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ். இது ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ன்றனால எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாம உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அண்ட் உங்களுடைய முதலீட்டுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. 2வது பெனிஃபிட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பெனிஃபிட், மந்த்லி பே அவுட். நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்க்கு மாசம் மாசம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுனால நம்மளோட ரெகுலர் எக்ஸ்பென்சஸை கவர் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3வது பெனிஃபிட், நோ டிடிஎஸ். மத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி நம்மளுடைய சோர்ஸ் அமௌண்ட்டுக்கு எந்த விதமான டாக்ஸும் இதுல பிடிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஏர்ன் பண்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு டாக்ஸ் உண்டு. 4வது பெனிஃபிட், இது டிரான்ஸ்ஃபரபிள். நீங்க உங்க ஊர்ல உங்க வீட்டுக்கிட்ட இருக்க போஸ்ட் ஆபீஸ்ல இந்த மந்த்லி
மந்த்லி இன்கம் ஸ்கீமை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்க வேலை நிமித்தமா நீங்க வேற ஒரு ஊருக்கு குடிமாறி போறீங்க அப்படின்னா அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அக்கௌண்ட்டை அங்க உள்ள உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு லாக்இன் பீரியட் இருக்குன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அது 5 வருஷம்னு பார்த்தோம். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு அந்த பணம் தேவைப்பட்டா என்னால எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ண தொகையை வருஷத்துக்குள்ளே நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா எடுக்க முடியாது. ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சில பெனால்டிஸ் பே பண்றது மூலமா நீங்க அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியும். ஒரு வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்க 2% பெனால்டி பே பண்ணிட்டு தான் அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியும். இதுவே 3 வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது 4வது வருஷத்துல இல்ல 5வது வருஷத்துல நீங்க அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 1% பெனால்டி உண்டு. உதாரணத்துக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல நீங்க 6 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இதை இன்வெஸ்ட் பண்ண 2வது வருஷத்துல இந்த அமௌண்ட் உங்களுக்கு எமர்ஜென்சியா தேவைப்படுது. அப்போ உங்களுக்கு 2% பெனால்டி, அதாவது 12,000 ரூபாய். இல்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு 4வது வருஷத்துல தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு பெனால்டி 1%, அதாவது 6,000 ரூபாய். அதனால வித்ட்ரா பண்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு நம்ம வித்ட்ரா பண்ணணும். அடுத்ததா இந்த போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்ப்போம். இது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ன்றனால ரிட்டையர் ஆனவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குழந்தைகளோட படிப்புக்காக பணம் சேர்த்து வைக்கிற அப்பா அம்மாக்கு இது செட் ஆகும். கடைசியா யாருக்கெல்லாம் ரிஸ்க்ன்றது துளி அளவுக்கு கூட வேண்டாமோ அவங்களுக்கு இது செட் ஆகும். அடுத்ததா இந்த போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமோட டிராபேக்ஸ் என்னன்றத பார்ப்போம். மொதல் டிராபேக் டாக்ஸபிள் இன்கம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி என்னதான் இதோட சோர்ஸ்க்கு டிடிஎஸ் இல்லைனாலும் இதோட மந்த்லி இன்கம்க்கு டாக்ஸ் உண்டு. அடுத்ததா நோ இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன். நம்ம நாட்டில் இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால நம்ம மந்த்லி பே அவுட்டுக்கான பர்ச்சேசிங் பவர் கம்மியாகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மூணாவதா இதோட மெயின் டிராபேக் என்னன்னா நோ காம்பவுண்டிங் பெனிஃபிட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு நான் குயிக்கா சொல்லிடுறேன். நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு வருஷம் வருஷம் ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும் இல்லையா, அடுத்த வருஷத்துல இருந்து அந்த ரிட்டர்ன்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா அதை தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பத்தி நம்ம ஆல்ரெடி யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப தெளிவாவே புரியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியான மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல இருக்கிற மாதிரியான காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இங்கே கிடையாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். இந்த டிராபேக்கை குறைக்கணும்னா ஒரு வழி இருக்கு. நீங்க மேனுவலா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி நீங்க பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமா உங்களுக்கு மந்த்லி வரக்கூடிய அமௌண்ட்டை அப்படியே எடுத்து ஆர்டில, அதாவது ரெக்கரிங் டெபாசிட்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த அமௌண்ட் காம்பவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல நீங்க 9 லட்சம் ரூபாய் போட்டிருக்கீங்க. அதுக்கு மந்த்லி இன்கமா 5544 ரூபாய் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த 5544 ரூபாவை நீங்க ஆர்டி, அதாவது ரெக்கரிங் டெபாசிட்ல போடணும். அப்ப அதுக்கு ஒரு ஆனுவல் இன்ட்ரெஸ்டா 6% உங்களுக்கு கிடைக்கும். அதாவது டோட்டலா 5 வருஷம் கழிச்சு உங்களோட ஆர்டி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 3,86,805 ரூபாயா இருக்கும். சோ இதுதான் போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.